10க்கு 10 இடம் இருந்தா போதும், பக்காவா சம்பாதிக்கலாம். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் வாழ்க்கையை தூக்கி போட்டு காளான் வளர்ப்பில் தனது மெக்கானிசத்தை புகுத்தி ஒரு கலக்கி வரும் இளைஞர். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு 2-3 வருஷம் பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில தான் வேலையில இருந்தேன். எனக்கு அந்த லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆச்சு. நம்ம இயற்கையில ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காளான் பண்ணை என் நண்பர், நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி கூட இதுவும் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 10,000 இருந்து 15,000 நீங்க தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனா அதே மாதிரி ஒரு 2 அல்லது 3 அறையாவது நீங்க வச்சிருக்கணும். கண்டிப்பா 10,000 இருந்து 15,000 மேல 20,000 கூட நீங்க தாராளமா இந்த சிப்பி காளான் வளர்ப்புல மாசத்துக்கு எடுத்துக்க முடியும். இப்படி செஞ்சா நீங்க அதிகமா உழைக்க வேண்டாமா, ஆனா அதிகமா சம்பாதிக்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காளான் இருக்கு. சிப்பி காளான், பால் காளான், மொட்டு காளான். வளர்க்கறது கொஞ்சம் ஈஸியானதுன்னா சிப்பி காளான் மட்டும்தான் இருக்கிறது ஈஸியானது, ஒர்க் கம்மி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மேல் ஐயவனூர் கிராமத்தை சேர்ந்தவர் குறிஞ்சி செல்வன். பெற்றோரின் விருப்பப்படி மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பு முடித்து சென்னையில் வேலை கிடைக்க பெற்று காலையில் எழுந்து இரவு அயரும் வரை இருக்கும் மெக்கானிச வாழ்க்கை பிடிக்காமல் மீண்டும் கிராமத்திற்கே திரும்பி இருக்கிறார் குறிஞ்சி செல்வன். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு கோழி பண்ண வைக்க ஆசைப்பட்டு அடுத்து காளான் வளர்ப்பில் திட்டமிட்டு அதற்கான பயிற்சி எடுத்து இப்படி பிரத்யேக பிளாஸ்டிக் மூட்டை பைகளுக்குள் வைக்கோல்களுக்கு இடையே காளான் விதையிட்டு டைமர் வசதியை பொருத்தி தண்ணீர் தெளிக்கும் சிஸ்டத்தையும் ஏற்படுத்தி 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை பூ போல தண்ணீரை தூவ தினம்தோறும் குறிஞ்சி செல்வனுக்கு 1250 ரூபாய்க்கு காளான் வளர்ந்து கைக்கு வந்து விடுகிறதாம். அதில் நல்ல லாபம் ஈட்டி வருவதால் தற்போது இடவசதியையும் அதிகப்படுத்தி அதிக லாபம் அடைய திட்டமிட்டு வரும் குறிஞ்சி செல்வன் பிசினஸ் செய்து சொந்த காலில் நிற்க வேண்டும் என ஆசைப்படும் இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணம்தான்.